ஓம் சாந்தி. ஜனவரி 28, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 28, 1997. உங்களின் ஆன்மீக ஆளுமையின் கன நேர பார்வையின் மூலம் ஆத்மாக்களை அப்பால் எடுத்து செல்வதே எல்லையற்ற சேவை செய்வதற்கான வழிமுறையாகும். இன்று பாப்தாதா மீண்டும் ஒருமுறை தனது அன்பான நீண்ட காலம் பிரிந்திருந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை, பல கல்ப காலமாக தன்னை சந்திக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். நீங்கள் அனைவரும் அவ்யக்த சந்திப்புகளை கொண்டாடுகின்றீர்கள். எனினும் பௌதீக ரூபத்தில் அவ்யக்த சந்திப்பை கொண்டாடுவதற்காக குழந்தைகளான நீங்கள் அனைவரும் பாரதத்தில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். எங்குமுள்ள குழந்தைகள் தமது சொந்த இடங்களில் ஒரு சந்திப்பை கொண்டாடுவதை பாப்தாதா பார்க்கின்றார். இந்த சந்திப்பானது ஓர் ஆன்மீக அலௌகிக சந்திப்பாகும். இந்த சந்திப்பில் பாப்தாதாவிற்கும் குழந்தைகளான உங்களுக்கும் இடையில் அன்பின் நடைமுறை ரூபம் காணப்படுகிறது. இன்று பாப்தாதா தனது குழந்தைகளின் ஆன்மீக ஆளுமைகளை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையின் ஆன்மீக ஆளுமையும் மிக மேன்மையானது. கல்பம் முழுவதிலும் வேறு எவருக்கும் இத்தகைய ஆன்மீக ஆளுமை இல்லை. ஏனென்றால் அதி உயர்ந்த தந்தையே உங்களின் ஆளுமைகளை உருவாக்கியுள்ளார். உங்களுக்கும் உங்களின் ஆன்மீக ஆளுமையை பற்றி தெரியும் தானே? இதுவே அனைத்திலும் மகத்தான ஆளுமையாகும். உங்களின் கனவுகளிலும் எண்ணங்களிலும் சம்பூர்ணமான தூய்மை என்ற ஆளுமைகள் உங்களிடம் உள்ளன. அது வரிசை கிரமமானது. ஆனால் உலகிலுள்ள ஆத்மாக்களுடன் ஒப்பிடும் பொழுது அது அதி மேன்மையானது. பாப்தாதா ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஆளுமையின் பிரகாசத்தை பார்க்கின்றார். தூய்மையுடன் கூடவே ஒவ்வொருவரின் முகத்திலும் நடத்தையிலும் ஆன்மீகத்தின் ஆளுமை உள்ளது. வேறு என்ன ஆளுமை காணப்படுகிறது? பொக்கிஷங்களால் நிரம்பி வழிபவர்களிடமும் ஆளுமை காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் அவர்கள் எவ்வளவுதான் நிரம்பி இருந்தாலும் உங்களுடன் ஒப்பிடும் பொழுது அந்த நிரம்பியுள்ள ஆத்மாக்கள் எதுவுமே இல்லை. ஏனென்றால் அவர்களிடம் அழியாத பொக்கிஷங்களான அமைதியும் சந்தோஷமும் இல்லை. உங்களிடம் உள்ள செல்வத்துடன் ஒப்பிடும் பொழுது உலகிலுள்ள கோடீஸ்வரர்களும் பல் கோடீஸ்வரர்களும் தந்தையிடமிருந்து அமைதியையும் சந்தோஷத்தையும் யாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களோ சதா இந்த அழியாத பொக்கிஷங்களால் நிரம்பி வழிகின்றீர்கள். இன்று அவர்களிடம் அந்த பொக்கிஷங்கள் இருக்கக்கூடும், ஆனால் அவர்களிடம் நாளை அவை இருக்காது. ஆனால் உங்களின் பொக்கிஷங்களை யாராலும் கொள்ளையடிக்க முடியாது. எந்தவோர் ஆத்மாவாலும் உங்களின் பொக்கிஷங்களை தளம்பலடைய செய்யவும் முடியாது. அவை எல்லையற்றவை, நிலையானவை. நீங்கள் இத்தகைய ஆளுமைகளை கொண்டுள்ள குழந்தைகள். அதி மேலான ஆளுமைகள் தமது ஆளுமைகளை மற்ற ஆத்மாக்களால் தற்காலிகமான செல்வத்தால் அல்லது ஒரு தற்காலிகமான பதவியால் உருவாக்குகிறார்கள். எவ்வாறாயினும் அதி மேலான கடவுளே உங்களை மேன்மையான ஆளுமைகள் உடையவர்கள் ஆக்கியுள்ளார். எனவே உங்களின் மேன்மையான ஆளுமைகளின் ஆன்மீக போதை உங்களுக்கு இருக்கிறதா? இந்த போதை உங்களுக்கு இருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இத்தகைய மேன்மையான ஆளுமைகளுடன் குழந்தைகளை பார்க்கும்போது பாப்தாதாவிற்கு மிகுந்த சந்தோஷமாக உள்ளது. உங்களுக்கும் இந்த சந்தோஷம் உள்ளதா? குழந்தைகளான உங்களின் இந்த மகத்துவத்தை பார்க்கும் பொழுது பாப்தாதா என்ன பாடலை பாடுகின்றார்? நீங்கள் இந்த பாடலை பாடுகின்றீர்கள். தந்தையும் இந்த பாடலை பாடுகின்றார். தந்தையின் பாடல் உங்களுக்கு கேட்கிறதா? அல்லது டேப் ரெக்கார்டரில் உள்ள பாடலை மட்டுமே உங்களால் கேட்க முடிகின்றதா? பாப்தாதாவின் டேப் ரெக்கார்டர் தனித்துவமானது. அது தானாகவே இயங்கக்கூடியது. அதை இசைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை.
இதயத்தின் பாடல் இதயம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கேட்கும். உங்களுக்கு காதுகள் மட்டுமன்றி இதயமும் தேவை. எனவே உங்கள் அனைவரிடமும் இதயம் தில்வாலா இருக்கிறது தானே? உங்களின் உருவங்கள் தில்வாலா ஆலயத்தில் இருக்கின்றது தானே? உங்களின் உருவங்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? பாப்தாதா தொடர்ந்தும் குழந்தைகளின் உருவங்களையும் நடத்தையையும் பார்க்கின்றார். எனவே இன்று அவர் ஒவ்வொருவரின் ஆளுமையையும் பார்த்தார். சதா இந்த ஆளுமை உங்களின் விழிப்புணர்வில் வெளிப்பட வேண்டும். என்னிடம் இது இருக்கிறது தானே என நீங்கள் நினைக்காமல் நான் இதுதான் என நினையுங்கள். இது புலப்பட வேண்டும். இது அனுபவம் செய்யப்பட வேண்டும். இத்தகைய ஆளுமைகளை சதா கொண்டிருப்பவர்கள் தமது ஆளுமைகளுக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி எது குறிக்கிறது? அவர்களின் இந்த ஆளுமைகள் வெளிப்பட்டிருக்கும் போது அவர்களின் முகம், நடத்தை, எண்ணங்கள், உறவு முறைகள் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கும். சதா சந்தோஷம் பிரசன்னச்சித் காணப்படும். கேள்விகளால் நிறைந்திருப்பவர் பிரசன்னச்சித் அல்ல, ஆனால் சந்தோஷமாக இருப்பவர். கேள்விகளால் நிறைந்திருக்கும் ஒருவரின் நடத்தை இந்த ஆளுமையால் நிறைந்திருக்காது. அவர்களின் முகங்களில் சந்தோஷ பிரகாசம் இருக்காது. என்னதான் நடந்தாலும் இந்த ஆளுமையை கொண்டுள்ள ஒருவரின் சந்தோஷத்தை மறைக்க முடியாது. அதை அமிழ்த்தி வைக்க முடியாது. ஆத்மாக்கள் எத்தனை மன அழுத்தத்துடனோ அல்லது அமைதியற்றோ இருந்தாலும் மன நிறைவுள்ள ஓர் ஆத்மா தனது மன நிறைவின் ஒரு கண பார்வையால் ஆத்மாக்களை மன நிறைவடைய செய்வார்கள். ஒரு கண பார்வையால் ஆத்மாக்களை அப்பால் எடுத்து செல்லும் ஒரே ஒருவர் என்ற தந்தையின் புகழானது தந்தைக்கு மட்டும் பொருத்தமானதல்ல, அது உங்களின் புகழும் ஆகும். எனவே இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப, ஏனென்றால் காலமும் நெருங்கி வருகிறது, ஒரு கண பார்வையால் சேவை செய்வதற்கான நேரம் இதுவே ஆகும். நீங்கள் 7 நாள் பாடநெறியை கொடுக்க மாட்டீர்கள். ஆத்மாக்கள் ஒரு கண பார்வையால் மன நிறைவடைவார்கள். அவர்களின் இதயங்களின் ஆசைகள் உங்களின் மூலமாக நிறைவேறும். நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கின்றீர்கள்? சேவையின் ஆதி ரத்தினங்கள் என்ன நினைக்கிறார்கள்? உங்களால் இத்தகைய சேவையை செய்ய முடியுமா? நீங்கள் அனைவரும் இப்பொழுது 40 வருடங்கள் அல்லது அதற்கும் மேலாக சேவையாற்றி வருகிறீர்கள். உங்களில் சிலர் ஓரிரு வருடங்கள் அதிகமாகவும் சிலர் குறைவாகவும் செய்திருப்பீர்கள். நீங்கள் இப்போது உங்களின் சகப்பாடிகளுக்கு எவ்வாறு இந்த சேவையை செய்வது என கற்பித்து அவர்களை கருவிகள் ஆக்கியுள்ளீர்கள். எனவே இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர்கள் எப்படியும் அந்த சேவையை செய்கிறார்கள். நீங்களே ஆதி ரத்தினங்கள் ஆவீர்கள். எனவே நீங்கள் செய்யும் சேவையும் தனித்துவமானதாகவும் அழகானதாகவும் இருக்கும் அல்லவா? நீங்கள் எத்தனை பேரை உங்களின் கன பார்வையால் அப்பால் அழைத்து சென்றீர்கள் என்பதை நாம் இப்பொழுது ஒரு பண்டிகையாக கொண்டாடுவோமா? 9 லட்சம் பேரில் நீங்கள் எத்தனை பேரை உருவாக்கி உள்ளீர்கள்? அதற்கும் மேலாக 330 மில்லியன் பேர் இருக்கிறார்கள். எனவே 9 லட்சம் பேர் என்பது எதுவுமே இல்லை. நீங்கள் இப்பொழுது விதைகளை இங்கேயே விதைக்க வேண்டும், அப்படித்தானே? அந்த சேவையின் ஆதி ரத்தினங்கள் மேலும் என்ன அற்புதங்களை செய்வார்கள் என நாம் பார்ப்போம். நீங்கள் சேவை நிலையங்களை திறக்கின்ற, நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற அற்புதங்களை செய்துள்ளீர்கள். ஆகவே அதற்காக பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்கள். 2 வகையான குழந்தைகள் இருக்கிறார்கள். முதல் வகையினர் ஸ்தாபனைக்கு கருவிகள் ஆகியிருப்பவர்கள். விசேஷ குழந்தைகளான நீங்கள் விசேஷ சேவையின் ஆதி ரத்தினங்கள் ஆவீர்கள். தாதிகள் ஸ்தாபனையின் வேர்கள். நீங்கள் அனைவரும் சேவையின் ஆதி ரத்தினங்கள் அடிமரத்தின் முதல் பாகம் ஆவீர்கள். அடிமரம் எப்போதும் உறுதியாக இருக்கும். அனைத்தும் அடிமரத்திலேயே தங்கி உள்ளது. கிளைகள் அனைத்தும் அடிமரத்திலிருந்தே வெளிப்படுகின்றன. வேர்களாக இருப்பவர்கள் சூஷ்மமான முறையில் சக்தியை கொடுப்பார்கள்.
ஆனால் புலப்படுகின்ற அடிமரமே அனைத்தையும் நடைமுறையில் செய்கிறது. எனவே சாக்காஷ் வழங்குகின்ற தாதிகள் இப்போது மறைமுகமானவர்கள் ஆகியுள்ளார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் நடைமுறையில் மேடையில் வருவதற்கு கருவிகள் ஆகியுள்ளீர்கள். கௌரவிக்கும் விழாவை கொண்டாட வந்திருக்கும் மூத்த சகோதரிகள் அனைவரையும் கைகளை உயர்த்தும்படி பாப்தாதா கூறினார். இதனாலேயே பாப்தாதா உங்களுக்கு சில பணிகளை வழங்குகின்றார். நீங்கள் கௌரவிக்கும் விழாவை மிக நன்றாக கொண்டாடினீர்கள். பாப்தாதா அனைத்தையும் பார்த்தார். அவர் அலங்கரிக்கப்பட்ட விக்கிரகங்களை பார்த்தார். ஆலயங்களில் உள்ள அலங்கரிக்கப்பட்ட விக்கிரகங்கள் சாந்திவனுக்கு வந்திருப்பதை போன்றுள்ளது. எனவே இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் துரித சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார். என்ன நடந்ததோ அது மிகவும் நல்லதே. காலத்திற்கு ஏற்ப நீங்கள் இப்பொழுது மற்றவர்களுக்கு வார்த்தைகள் மூலம் சேவை செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது மற்றவர்களை மைக்குகளாக்குங்கள். நீங்கள் மைட் அதாவது சக்தி ஆகி அவர்களுக்கு சாக்காஷ் வழங்குங்கள். எனவே உங்களின் சாக்காஷும் அவர்களின் வார்த்தைகளும் இரட்டை வேலை செய்யும். அப்பொழுது மட்டுமே உங்களால் 9 லட்சம் ஆத்மாக்களை இலகுவாக உருவாக்க முடியும். எனவே இப்பொழுது நீங்கள் அனைவரும் இந்த விழாவில் அமர்ந்திருப்பவர்கள் அல்லது மற்ற சகல மகாரதிகளும் மகாரதிகளின் சேவையானது இப்பொழுது அனைவருக்கும் சாக்காஷ் வழங்கி எல்லையற்ற சேவை களத்திற்குள் வருவதாகும். தந்தை சூட்சும வதனத்தில் ஓரிடத்தில் அமர்ந்த வண்ணம் உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளை பராமரிக்க முடிகின்றது. அவர் அதை செய்கின்றார். அவ்வாறாயின் ஓரிடத்தில் அமர்ந்தவாறே தந்தையைப் போல் உங்களாலும் எல்லையற்ற சேவையை செய்ய முடியாதா? ஆதி ரத்தினம் ஆகுவது என்றால் தந்தையை பின்பற்றுவதாகும். எல்லையற்றதற்கும் சாக்காஷ் கொடுங்கள். சில குழந்தைகள் எப்படி எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்க முடியும் என தங்களுக்குள்ளும் கேட்கிறார்கள். தங்களை சுற்றியுள்ள மற்றவர்களிடமும் கேட்கிறார்கள். அது புலப்படாது. ஆனால் எல்லையற்ற சேவை செய்வதில் நீங்கள் உங்களை மும்முரமாக வைத்திருந்தால் உங்களுக்குள் இயல்பாகவே எல்லையற்ற விருப்பமின்மை இருக்கும். உங்களால் சதா சாக்காஷ் கொடுக்கும் சேவையை செய்ய முடியும். இதற்காக ஒருவரின் ஆரோக்கியத்தை அல்லது நேரத்தை கருத வேண்டியதில்லை. இது இலகுவாகிவிடும். நீங்கள் உங்களை இரவு பகலாக இந்த எல்லையற்ற சேவையில் ஈடுபட முடியும். நீங்கள் பிரம்மா பாபாவை கண்டீர்கள். இரவிலும் அவர் தனது கண்களை திறந்ததும் அவர் தொடர்ந்து சாக்காஷ் கொடுக்கும் எல்லையற்ற சேவையை செய்வார். எனவே எல்லையற்ற முறையில் சேவை செய்வது உங்களை மிகவும் மும்முரமாக வைத்திருக்கும். அப்பொழுது ஒரு நிகழ்ச்சியால் அன்றி இயல்பாகவே உங்களின் இதயபூர்வமாக எல்லையற்ற ஆர்வமின்மை ஏற்படும். நீங்கள் இதை அல்லது அதை செய்வதற்கான திட்டங்களை செய்கிறீர்கள். ஆனால் எல்லையற்ற சேவையை செய்வதில் மும்முரமாக இருப்பது இலகுவான வழிமுறையாகும். ஏனென்றால் நீங்கள் எல்லையற்றதற்கு சாக்காஷ் வழங்கும்போது அண்மையில் இருப்பவர்களுக்கும் இயல்பாகவே அந்த சாக்காஷ் கிடைக்கும். நீங்கள் இந்த சாக்காஷ் வழங்குவதன் மூலம் இயல்பாகவே சூழல் உருவாகிவிடும். நீங்கள் இப்பொழுது இத்தனை நிலையங்களுக்கும் இத்தனை பிராந்தியங்களுக்கும் பொறுப்பு என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் பிராந்தியங்களின் அரசர்கள் ஆக விரும்புகின்றீர்களா அல்லது உலகின் அரசர்கள் ஆக விரும்புகின்றீர்களா? நீங்கள் அனைவரும் என்னவாக விரும்புகின்றீர்கள்? உலகின் அரசர்கள், அப்படித்தானே? நீங்களே ஆதிரத்தினங்கள் ஆவீர்கள். எனவே நீங்கள் உலகிற்கே சாக்காஷ் கொடுப்பவர்கள் ஆக வேண்டும். உங்களிடம் 20 அல்லது 30 அல்லது 200 அல்லது 250 நிலையங்கள் உள்ளன, பல பிராந்தியங்கள் உள்ளன என்ற விஷயத்தை உங்களின் புத்தியில் வைத்திருப்பது என்பது அடிமரத்தின் பணி அல்ல. கிளைகளாலும் கோப்புகளாலுமே இதை செய்ய முடியும். நீங்கள் அடிமரம் ஆவீர்கள். அடிமரத்தில் இருந்து அனைவரும் சாக்காஷை பெறுகிறார்கள். எல்லையற்ற விருப்பமின்மை இருக்க வேண்டும் என நீங்கள் அனைவரும் நினைக்கின்றீர்கள். அதுவும் நல்லதே. விநாசம் இப்பொழுது இடம்பெற வேண்டும்.
எவ்வாறாயினும் நீங்கள் இன்னமும் 9 லட்சம் பேரை சத்யுக ஆரம்பத்தில் இருக்கின்ற ஜனத்தொகையை உருவாக்காததால் இப்போது விநாசம் இடம்பெற்றால் அதில் யார் வருவார்கள்? நீங்கள் 2000 அல்லது 3000 பேரை ஆட்சி செய்வீர்களா? நீங்கள் 4 லட்சம் அல்லது 5 லட்சம் பேரை ஆட்சி செய்வீர்களா? ஆகவே இப்போது எல்லையற்ற சேவை செய்யும் பாகத்தை ஆரம்பியுங்கள். பாண்டவர்களான நீங்கள் தயாரா? நீங்கள் எல்லையற்றதற்குள் செல்வதனால் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இயல்பாகவே முடிந்துவிடும். அவ்வாறு செய்ய முயற்சிப்பதன் மூலம் உங்களால் அவற்றை கைவிட முடியாது. எல்லையற்ற சாக்காஷ் மூலம் மாற்றம் இடம்பெறுவதே துரித சேவையின் பெரு ஆகும். இக்கட்டான நேரங்களில் கருவிகள் ஆகியுள்ள ஆத்மாக்கள் சேவையின் நடைமுறை அத்தாட்சியை வழங்கியுள்ளார்கள் என்பதை பாப்தாதா அறிவார். எவ்வாறாயினும் உங்களின் அஸ்திவாரமும் மாற்றத்திற்கான கணத்தின் பிரதானமான அனுபவமும் என்னவென்றால், நீங்கள் தந்தை பிரம்மாவை கண்டு பிராமணர்கள் ஆகினீர்கள். நீங்கள் சேவை செய்வதன் ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள். அத்துடன் சேவை செய்வதிலும் நீங்கள் ஈடுபட்டீர்கள். பாப்தாதா அனைவருடைய அனுபவங்களையும் கேட்டார். நீங்கள் மிக நல்ல அனுபவங்களை கூறினீர்கள். நீங்கள் பிரம்மா பாபாவை கண்டீர்கள். நீங்கள் சிந்திக்கவே வேண்டியிருக்கவில்லை என்பதே உங்களின் அனுபவமாகும். நீங்கள் எதையும் சகித்துக்கொள்ள வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் எதையாவது சகித்துக்கொள்ள வேண்டி உள்ளதே என்றும் அனுபவம் செய்யவில்லை. எதையும் பெரிய விஷயம் என்றே நீங்கள் நினைக்கவில்லை. எனவே இப்பொழுதும் மேன்மையான பிராமண ஆத்மாவை பார்க்கும் எவரும் தந்தை பிரம்மாவை பார்க்க வேண்டும். இதுவே சேவை செய்வதற்கான வேகமான வழிமுறையாகும். பிரம்மா பாபா உங்களுக்கு பாடநெறியை கொடுத்தாரா? நீங்கள் பின்னரே பாடநெறியை படித்தீர்கள். நீங்கள் அவரை கண்டீர்கள். அவருக்கு சொந்தமாகினீர்கள். தந்தை பிரம்மா பாபாவிற்குள் அமிழ்ந்திருந்ததால் நீங்கள் எதையும் முயற்சியாக உணரவில்லை. அதேபோல் நீங்கள் அனைவரும் பாப் தாதாவை உங்களுக்குள் அமிழ்த்தி ஆத்மாக்களை ஒரு கண பார்வையால் அப்பால் எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் அனைவரும் இதை அனுபவம் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் இதில் அனுபவசாலிகள். நீங்கள் அவரை கண்டீர்கள். நீங்கள் அவரிடம் உங்களை அர்ப்பணித்தீர்கள். தற்காலத்தில் நீங்கள் அதை பற்றி நினைக்கின்றீர்கள். நீங்கள் பயிற்சி எடுக்கின்றீர்கள். நீங்கள் வெள்ளோட்ட முயற்சியின் அடிப்படையில் வருகின்றீர்கள். பின்னர் சிலர் தங்கிவிடுகிறார்கள். சிலர் விலகிச் செல்கிறார்கள். நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்தீர்களா? நீங்கள் ஏதாவது பயிற்சி பெற்றீர்களா? நீங்கள் வெள்ளோட்ட முயற்சியை செய்தீர்களா? நீங்கள் வந்தீர்கள். பாபாவில் உங்களை மறந்துவிட்டீர்கள். பிரம்மா பாபா மட்டுமே அந்த சேவையை செய்திருக்கும் பொழுது பிராமண ஆத்மாக்களான உங்களால் அதையே செய்ய முடியாதா? உங்களின் ஆளுமை அவர்களை உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். பிரம்மா பாபாவிடமும் இத்தகைய ஆளுமையே இருந்தது. அவரின் முகத்திலும் நடத்தையிலும் எத்தகைய ஆளுமை இருந்தது என்றால் அவர் அனைவரையும் கவர்ந்தார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். சிவ தந்தை உங்களை ஆரம்பத்தில் கருவிகளாக்கினார். எனவே நீங்கள் ஆரம்ப காலத்தை சார்ந்தவர்கள். சேவைக்கு கருவிகள் ஆகியவர்களும் ஸ்தாபனைக்கு அஸ்திவாரமாக இருந்தவர்களும் இறுதி வரை சேவையில் நிலைத்திருக்க வேண்டும். உங்களின் உடல்நிலை காரணமாக உங்களால் சுற்றுப்பயணம் செய்ய முடியாதிருக்கும். ஆனால் உங்களால் உங்களின் மனதால் சுற்றுலா செல்ல முடியும். இதில் எவ்விதமான செலவும் இல்லை. விசா எடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் இல்லை. ஓடி திரிய வேண்டியதும் இல்லை. படுத்துக்கொண்டே உங்களால் இந்த முறையில் சேவை செய்ய முடியும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இப்பொழுது இதை போன்றதோர் திட்டத்தை செய்து புதியதோர் பாகத்தை ஆரம்பியுங்கள். நீங்கள் ஏற்கனவே ஒரு விழாவை கொண்டாடிவிட்டீர்கள். நீங்கள் செய்த சேவையின் நடைமுறை பலனை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். இப்பொழுது புதிய சேவையை செய்யுங்கள். அச்சா, பாப்தாதா தனக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை.
அவர் குழந்தைகள் அனைவருக்கும் கூறுகின்றார். அவர் வெளிநாடுகளில் இருந்தும் அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் கூறுகின்றார். நீங்கள் எங்கிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், சாந்திவன், மேலே பாண்டவ பவன் அல்லது வெளிநாடுகளில் நீங்கள் எங்கே இருந்தாலும், பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் கூறுகின்றார், இப்பொழுது எல்லையற்ற சேவையாளர்கள் ஆகுங்கள். உங்களின் நேரத்தை எல்லையற்ற சேவை செய்வதற்கு பயன்படுத்துங்கள். உங்களின் நேரத்தை எல்லையற்ற சேவைக்கு பயன்படுத்துவதன் மூலம் பிரச்சனைகள் அனைத்தும் லேசாக ஓடிவிடும். அவர்கள் ஞானமில்லாத ஆத்மாக்கள் அல்லது பிராமண ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் தமது சொந்த நேரத்தை தமது பிரச்சனைகளுக்காக பயன்படுத்தினால் அல்லது தமது பிரச்சனைகளுக்காக மற்ற மக்களின் நேரத்தை பயன்படுத்தினால், அவர்கள் பலவீனமான ஆத்மாக்கள் என்பதையே அது நிரூபிக்கிறது. அவர்களுக்கென்று சொந்தமாக எவ்விதமான சக்தியும் இல்லை. ஒருவருக்கு எவ்வித பலமும் இல்லாமல் அவர் நொண்டிக் கொண்டிருந்தால், அவரை நீங்கள் ஓடச் சொன்னால் அவரால் ஓட முடியுமா? அல்லது அவர் வீழ்ந்து விடுவாரா? அவர்கள் பிராமண ஆத்மாக்களாக இருந்தாலும் அவர்களின் பிரச்சனைகளால் அவர்கள் பலவீனமாகவே இருக்கிறார்கள். அவர்களிடம் எவ்விதமான சக்தியும் இல்லை. அவர்கள் எங்கிருந்து சக்தியை பெறுவார்கள்? அவர்களால் தந்தையிடமிருந்து நேரடியாக சக்தியை பெற முடியாதிருக்கும். ஏனென்றால் அவர்கள் பலவீனமான ஆத்மாக்கள். அதனால் அவர்கள் என்னதான் செய்வார்கள்? பலவீனமான ஆத்மாக்களுக்கு இரத்த தானம் செய்யப்பட்டு அவர்கள் பலசாலி ஆக்கப்படுகிறார்கள். ஒரு சக்தி வாய்ந்த ஊசி மருந்தை ஏற்றுவதன் மூலம் அவர்கள் பலசாலிகள் ஆக்கப்படுகிறார்கள். எனவே உங்கள் அனைவரிடமும் சக்தி உள்ளது. அதனால் உங்களிடமுள்ள சக்திகளால் ஒத்துழையுங்கள். உங்களின் நற்குணங்களால் ஒத்துழையுங்கள். அவர்களிடம் இவை இல்லை. அதனால் உங்களிடம் இருப்பதை அவர்களுக்கு கொடுங்கள். அருள்பவர்கள் ஆகும்படி உங்களுக்கு முன்னரே கூறப்பட்டுள்ளது. அவர்கள் சக்தியற்று இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு சக்தி கொடுங்கள். அவர்களுக்கு நற்குணங்களையும் சக்திகளையும் கொடுப்பதன் மூலம் நீங்கள் அவர்களுடன் ஒத்துழைத்தால் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஆசீர்வாதங்கள் ஏவுகணை போன்றவை. அவை ஓர் உயர்த்தியை விட வேகமானவை. நீங்கள் முயற்சி செய்வதற்கு எவ்விதமான நேரத்தையும் செலவழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆசீர்வாதங்கள் என்னும் ஏவுகணையின் மூலம் தொடர்ந்து பறப்பீர்கள். முயற்சி செய்வதில் சிரமப்படுவதற்கு பதிலாக நீங்கள் சங்கம யுகத்தின் வெகுமதியை அனுபவம் செய்வீர்கள். எப்படி ஆசீர்வாதங்களை பெறுவது என நீங்களும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்பியுங்கள். இயல்பான கவனமும் ஆசீர்வாதங்களும் இருக்க வேண்டும். கவனம் இயல்பானதாக இருக்க வேண்டும். அதில் பதஷ்டம் கலந்துவிடக் கூடாது. ஞான கண்ணாடி எப்பொழுதும் உங்களின் முன்னால் உள்ளது. உங்களால் உங்களின் உருவத்தை அதில் எப்பொழுதும் அதே நேரம் இலகுவாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதனாலேயே திருப்தியாக இருப்பது ஓர் ஆளுமையை கொண்டிருப்பதன் அறிகுறியாகும் என உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இது ஏன் இப்படி இருக்கிறது? இது என்ன? கேள்விகளின் இந்த மொழியானது இப்பொழுது முடிவடைய வேண்டும். ஆசீர்வாதங்களை எப்படி கொடுப்பது என்றும் எப்படி பெறுவது என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது என்றால் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவதாகும். ஒருவர் எத்தகையவராக இருந்தாலும் அந்த ஆத்மாவிற்காக உங்களின் இதயங்களில் சதா ஆசீர்வாதங்களே வெளிப்பட வேண்டும். அந்த ஆத்மாவும் நன்மை பெற வேண்டும் என்ற ஆசீர்வாதம். அந்த ஆத்மாவின் புத்தியானது அமைதியடைய வேண்டும். இவர் இப்படி அல்லது அப்படி என்று நினைக்காதீர்கள். அனைவரும் நல்லவர்களே. இது சாத்தியமா? எப்படி ஆசீர்வாதங்களை கொடுப்பது என உங்களுக்கு தெரியுமா? எப்படி பெறுவது என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஆனால் எப்படி கொடுப்பது என்பதையும் நீங்கள் அறிவீர்களா? எப்படி கொடுப்பது என்பது தெரியாது விட்டால் எப்படி நீங்கள் பெறுவீர்கள்? கொடுங்கள், அத்துடன் பெறுங்கள்.
மற்றவர் செய்தால் மட்டுமே நீங்கள் அதை செய்வீர்கள் என்பதாக இருக்கக்கூடாது. தந்தை பிரம்மாவின் ஸ்லோகம். தந்தை பிரம்மா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டிய விஷயம் என்னவென்றால், நான் செய்கின்ற செயல்கள் எதுவாயினும் அதை மற்றவர்கள் பார்த்தால் அவர்களும் அதையே செய்வார்கள் என்பதே ஆகும். மற்றவர்கள் செய்தால் நான் அதை செய்வேன் என்ற ஸ்லோகன் அல்ல. நான் செய்வதை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களும் அதையே செய்வார்கள் என்பதாகவே இருக்க வேண்டும். இல்லாது விட்டால் ஸ்லோகனை மாற்றுங்கள். அன்னை ஜெகதம்பாளின் விசேஷமான ஸ்லோகம் என்னவென்றால், கட்டளைகளை கொடுக்கும் ஒரே ஒருவர் என்னை அசையச் செய்கின்றார். அவர் எங்களை அசையச் செய்கின்றார். நாங்கள் கருவிகளாக செயல்படுகின்றோம். சதா 2 ஸ்லோகன்களையும் நினைவு செய்யுங்கள். அவற்றை வெளிப்பட்ட வண்ணம் வைத்திருங்கள். எனக்கு அது தெரியும், நான் அதை பற்றி கேட்டிருக்கின்றேன், நான் அதை நினைவு செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இல்லை, அது உங்களின் செயல்களில் தெளிவாக தெரிய வேண்டும். அதனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்களா? அல்லது இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் என்று நினைப்பதன் மூலம் நீங்கள் யாரையாவது அவமதித்து பிழையான உணர்வுகளை கொண்டிருப்பீர்களா? இல்லை, அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்கள். அந்த ஆத்மா பலவீனமாக இருக்கின்றார், புற ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றார். உங்களின் மொழியையும் எண்ணங்களையும் மாற்றுங்கள். இவர் என்பதை கூட உங்களின் எண்ணங்களில் வைத்திருக்காதீர்கள். அவரை பற்றி நினைக்காமல் அதற்கு பதிலாக நான் என்பதை பற்றி நினையுங்கள். மற்ற விஷயங்களில் நான் என குறிப்பிடுகின்றீர்கள், ஆனால் உங்களை பற்றி குறிப்பிட வேண்டிய நேரத்தில் மற்றவர்கள் அதை செய்தால் நானும் அதை செய்வேன் என கூறுகின்றீர்கள். இது என்ன? ஏதாவது நன்றாக நடந்தால் நான் செய்தேன் என நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் அது அவ்வளவு நன்றாக இல்லாது விட்டால் அவர் அதை செய்தார் அல்லது அவர் அதை கூறினார் என நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே இது தவறான வழியாகும். ஒருவர் என்னதான் செய்தாலும் நான் என்பது உங்களையே குறிப்பிட வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன நினைக்க வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும். இது நான் என்ற ஷரீர உணர்வாக இருக்கக்கூடாது, ஆனால் நான் என்ற சேவையாக இருக்க வேண்டும். இந்த முறையில் மேன்மையான அதிர்வலைகளை பரப்புங்கள். ஆசீர்வாதங்கள் இப்பொழுது மிக நன்றாக செயல்படாது. இதயபூர்வமான அதிர்வலைகளும் ஒத்துழைப்புமே மிக துரிதமாக செயல்படும். இப்பொழுது 1 நிமிடத்திற்கு நீங்கள் அனைவரும் உங்களின் மௌன சக்தியை வெளிப்பட செய்யுங்கள். முற்றிலும் மௌனமாகுங்கள். இந்த மௌனம் உங்களின் மனதிலிருந்தும் உங்களின் ஷரீரத்திலிருந்தும் வெளிப்பட வேண்டும். அச்சா, பாப்தாதா மயான அமைதிக்கான அபியாசத்தை செய்வித்தார். எங்குமுள்ள விசேஷமான குழந்தைகளுக்கும் தமது ஆன்மீக ஆளுமையின் போதையில் சதா இருக்கும் ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற சேவையை செய்வதில் சதா மும்முரமாக இருக்கும் கருவி உலக உபகாரி ஆத்மாக்களுக்கும் தந்தை பிரம்மாவினதும் ஜெகதம்பாவினதும் ஸ்லோகன்களை சதா நடைமுறைப்படுத்துபவர்களுக்கும் மற்றவர்களை தமது கன நேர பார்வையால் அப்பால் எடுத்து செல்லும் தந்தைக்கு சமமான அதிஉயர்ந்த ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவினதும் அன்னை ஜெகதம்பாவினதும் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும். ஆசீர்வாதம். நீங்கள் எவ்விதமான சுயநல நோக்கங்களுக்கும் அப்பால் செல்வதுடன் சேவை செய்யும் போது உங்களின் சக உறவு முறைகளிலும் உங்களின் சகல உறவு முறைகளிலும் அன்பானவராக இருப்பதன் மூலம் உண்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. உங்களை அல்லது மற்றவர்களை குழப்பும் எந்த ஒரு சேவையும் சேவையல்ல, ஆனால் சுயநலமாகும். பெயரளவிலேனும் ஏதாவதொரு சுயநலத்தின் வடிவம் காணப்படுமாயின் அங்கே தளம்பல் காணப்படும். உங்களின் சுயநல நோக்கங்கள் அல்லது மற்றவர்களின் சுயநல நோக்கங்கள் நிறைவேறாத போது சேவையில் ஏதாவது குழப்பம் ஏற்படுகிறது. ஆகவே எந்த ஒரு சுயநல நோக்கங்களுக்கும் அப்பால் இருப்பதுடன்
சேவை செய்யும் போது உங்களின் சகல உறவு முறைகளிலும் அன்பானவராக இருங்கள். அப்போது நீங்கள் உண்மையான சேவையாளர் என்று அழைக்கப்படுவீர்கள். அதிக அளவு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் சேவை செய்யுங்கள். ஆனால் சேவையின் எவ்விதமான சுமையும் உங்களின் ஸ்திதியை தளம்பலடைய செய்ய அனுமதிக்காதீர்கள். இதில் கவனம் செலுத்துங்கள். ஸ்லோகம்: உங்களின் தூய மேன்மையான அதிர்வலைகளால் எதிர்மறையான காட்சிகளையும் நேர்முகமானவையாக மாற்றுங்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியான தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தந்தை கரண் கராவன்கார் உங்களை செய்வதற்கு தூண்டுபவரும் அத்துடன் உங்களை செய்ய வைப்பவரும் அவர். கரன்காரான நான் அனைத்தையும் செய்கின்றேன். இந்த விழிப்புணர்வுடன் அனைத்தையும் செய்கின்ற விழிப்புணர்வை முடித்து பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் ஆகுங்கள். உங்களின் சுமைகள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படையுங்கள். உங்களின் அனாதியான ரூபத்தின் விழிப்புணர்வினால் உங்களின் அனாதியான சுபாவத்தையும் சமஸ்காரங்களையும் கிரகித்து டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.